அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் அக்ஸாவில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஏற்று நடக்கத்தக்க மார்க்கத்தை இஸ்லாமை வழங்கியிருக்கின்றான். அது காலாகாலத்துக்கும் எல்லோராலும் பரிசீலனைக்கு உட்படுத்தி ஆய்வு செய்து அது சரி என்று புரிந்து ஏற்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அதை வழங்கியிருக்கிறான். காரணம், இனி இந்த மார்க்கத்திற்கு ஒரு புதிய தூதரை அனுப்பி அதை மறு புனரமைப்பு செய்யக்கூடிய ஒரு வேலையை அல்லாஹ் அதில் வைக்கவில்லை. இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். உலகம் அழிக்கப்படும் வரை எத்தனை சமூகங்கள், எத்தனை தலைமுறையினர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிய இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அப்படி இருக்கிற போது எத்தனை தலைமுறை, எத்தனை நாட்டினர், எத்தனை பண்பாட்டுக்குரியவர்கள், எத்தனை கலாச்சாரத்துக்குரியவர்கள், எத்தனை மொழிக்கு சொந்தக்காரர்கள், எத்தனை நிறத்துக்கு சொந்தக்காரர்கள், இப்படி பல்வேறு கூறுகளில் உலகில் மனிதன் வாழ்ந்து மடிய இருக்கிறான். அத்தனை பேருக்கும் பொத்தாம் பொதுவாக எல்லோரும் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை, சித்தாந்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எந்த அறிவுஜீவியாலும் அது சாத்தியம் இல்லை. ஏக பரம்பொருள் அண்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய மனிதனை படைத்த அல்லாஹ்வால் மட்டும்தான் அது சாத்தியம். பார்க்கிறோம், ஒரு இந்திய நாட்டை ஆள்வதற்கு ஒன்றிய அரசு அதற்கென்று சில வழிமுறைகளை அரசியல் சாசனம் வகுத்து வைத்திருக்கிறது. அதை காலத்துக்கும் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்வதற்காக சில திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். நீதித்துறையை தன்வசப்படுத்துவதற்கு, நிர்வாகத்துறையை தன்வசப்படுத்துவதற்கு, சட்டத்தில் எங்காவது ஓட்டை உடசல் இருக்கிறதா என்று பார்த்து இந்த நாட்டு மக்களை வஞ்சிப்பதற்காக குறிப்பிட்ட உயர் சாதியினர் மட்டும் ஆள வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படிப்பட்ட தகுதித்தங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்களோ இதே போன்றுதான் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களை ஒருமுகப்படுத்துவதற்கு, ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருவதற்கு எது ஏற்புடையது, எது ஏற்கப்படாதது என்பதை
அவர்கள் யோசிக்கிறார்கள், அவர்களுக்கு அது பாதகமாக வராது என்ற பட்சத்தில் அதை சட்டமாக்குகிறார்கள். இது நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது, இனத்துக்கு இனம் வேறுபடுகிறது, நிறத்துக்கு நிறம் வேறுபடுகிறது, மொழிக்கு மொழி வேறுபடுகிறது. ஒவ்வொரு சமூகத்திலும் இது வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் எல்லா இசமும் மதமும் அந்த நாட்டினருக்கு தாழ்ந்தாற் போல் அது தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது. ஆனால் இஸ்லாம் என்பது நாட்டுக்கு நாடு, இனத்துக்கு இனம், மொழிக்கு மொழி, நிறத்துக்கு நிறம் அது வேறுபட்டு அது பச்சோந்தித்தனமாக நிறமாறிக் கொள்கிறதா என்றால் இல்லை. என்றைக்கு அல்லாஹ் வாமநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமை வழங்கினானோ இறுதியாக, குர்ஆனை வழங்கினானோ இறுதியாக, அன்றிலிருந்து இன்று வரை இனி உலகம் அழிக்கப்படும் வரை ஒரே சீராக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் எவரது திருத்தமும் அங்கு எடுபடாது, எவரது திருத்தத்திற்கும் அங்கு இடமில்லை என்கிற அளவிற்கு அல்லாஹ் மிக பூரணமாக முழுமையாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கிறார். இதை எல்லோரும் நம்பி இருக்கிறோம், நாமும் நம்பி இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் மனிதனாக வாழ்வதற்கு பல வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள், முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் ஏற்று நடக்கத்தக்க வழிமுறைகளை தூதர்களின் வாயிலாக அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நமக்கு பல வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. இப்போ பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் விடுமுறையில் இருக்கிறது. இளம் பருவத்தினர், பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய வயதினர் இனி அடுத்து பள்ளி திறக்கப்படுகிற போது, கல்லூரி திறக்கப்படுகிற போது அந்த கல்வியினுடைய உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கல்லூரியை, பள்ளியை நடத்தக்கூடிய அரசு சில வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தலைமுடியை பனங்கா மாறி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பனங்கா மாறி மேலே மட்டும் என்ன குடுமி மாதிரி முடியை வைத்துக்கொண்டு சுத்தமும் என்ன மொட்டை அடிக்கப்பட்டு முடி வளர்க்கக்கூடாது. கையில் செயின், கழுத்தில் செயின், மொபைல் ஃபோனு, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தால் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்கப்படக்கூடாது. இப்படியெல்லாம் என்ன சில வழிமுறைகள். இதெல்லாம் எதற்காக? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த படிக்கின்ற மாணவர்களுடைய நடத்தைகளை பார்க்கிறார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை கொண்ட மாணவர்கள் பள்ளியில் பயின்றால் அவர்கள் பண்பாடு உள்ளவர்களாக, பண்பட்டவர்களாக அவர்கள் படித்து வெளியேற மாட்டார்கள். அநாகரிகமானவர்களாக, அவர்கள் காட்டு மிராண்டிகளாகத்தான் அவர்கள் படிக்கிறோம் என்கிற போர்வையில் படிப்பார்களே ஒழிய அவர்களிடத்தில் எந்த சீர்திருத்தத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதற்கு கடந்த கால நிகழ்வுகள் முன்னுதாரணமாக இருக்கிறது. எனவே வருங்காலத்தில் இப்படித்தான் மாணவர்கள் பள்ளிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சில வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறார். இது இப்போது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இப்படித்தான். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் என்னென்ன வழிமுறைகளை சொல்வார்கள் என்று யாரும் யூகிக்க முடியாது. அந்த மாணவர்களுடைய நடத்தையை பொறுத்து தான் அது முடிவுக்கு வரும். இதையெல்லாம் முன்னரே உணர்ந்துதான் மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளும், எண்ணங்களும், செயல்பாடுகளும் எப்படி இருக்கும் என்பதை உங்களையெல்லாம் விட எல்லா காலத்தையும் தெரிந்த பேரறிவாளன் அல்லாஹ் அதை மார்க்கமாக, இஸ்லாமாக, குர்ஆனாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு குர்ஆனின் வழியாக சொல்லி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் ஒரு செய்தியை இங்கு நான் இந்த உரையில் உங்களுக்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வர இருக்கிற ஹஜ்ஜி பெருநாளுக்கு அவர் தான் நமக்கு ஒரு முன்னுதாரணம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹ்விடத்தில். இது 3ஆம் அத்தியாயம் 193ஆம் வசனத்தில், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பி ரப்பிக்கும், எங்களை படைத்தவனே, சமிஅனா நாங்கள் கேட்டுவிட்டோம், காது கொடுத்து கேட்டுவிட்டோம், முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பிக்கும்,
உங்களுடைய இரட்சகனை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கை கொள்வதை நோக்கி அழைக்கின்ற ஒரு அழைப்பாளருடைய குரலை நாங்கள் செவியேற்று விட்டோம். அவருடைய அழைப்பை நாங்கள் காது கொடுத்து கேட்டுவிட்டோம். ரொப்பனா அப்படி கேட்டுக்கொண்டதால் ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம். ரொப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா எனவே எங்களுடைய குற்றங்களை நீ மன்னித்தருள். வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா எங்களுடைய தவறுகளுக்கு நீ அதை பரிகாரமாக ஆக்கு. நன்மையை எங்களுக்கு நீ பரிகாரமாக ஆக்கு. கெட்டவைகளுக்கு நல்லதை பரிகாரமாக ஆக்கு. வதவஃபனா மஅல் அப்ரார் எங்களை நீ மரணிக்க வைக்கிற போது நல்லோருடன் எங்களை நீ மரணிக்க வைத்து விடு. இந்த உலகத்தில் அனைவருக்கும் மரணம் நிச்சயம். அந்த மரணம் இறுதியாக ஒரு மனிதனுக்கு அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதியை தீர்மானிக்கக்கூடிய அவனுடைய சகாப்தத்தினுடைய முடிவு மரணம். அந்த மரணம் சம்பவிக்கிற போது நல்லோர்களுடன் அந்த மரணம் இருக்க வேண்டும். இதற்கு முன்னர் நல்லோர்களை எப்படி நீ மரணிக்க வைத்தாய் அதுபோன்று என்னை நீ மரணிக்க வை படைத்தவனே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். இப்ராஹிம் நபி யாருங்க? இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய கலீலாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்வுக்கு இணை கிடையாது, துணை கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது. அப்படிதானே இல்லையா? இணை துணை அற்றவன் என்று அல்லாஹ்வை சொல்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ் தனக்கு ஒரு நண்பராக அவன் எடுத்துக்கொள்கிறான். யாரை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை. ஏன்? அவர் அந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர். எல்லா சோதனையிலும் கண்கலங்காமல் இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்று பொறுத்து கொண்டவர். ஆதலால் அவரை தன்னுடைய உற்ற நண்பனாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டதாக சொல்கிறான். அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார், தவஃபனா மஅல் அப்ரார் அல்லாஹ்வே என்னை மரணிக்க வைக்கிற போது நல்லோருடன் மரணிக்க வைக்க வேண்டும். என்னுடைய மரணம் நல்ல மரணமாக, நல்லோருடன் நானும் போய் சேர்கிற மரணமாக நீதான் அதை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அடுத்து பாருங்கள், 26ஆம் அத்தியாயம் 83, 84, 85 வசனம். ரப்பி ஹபிலி ஹுக்மன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகரீன் வஜஅல்லி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். அடுத்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பி ஹபிலி ஹுக்மன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் இறைவா எனக்கு ஒரு அதிகாரத்தை நீ தா. வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் என்னை நல்லோருடன் என்னையும் நீ சேர்த்து வை. வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகரீன் வர இருக்கிற சமூகத்திற்கு என்னை ஒரு முன்னுதாரணமாக, ஒரு நல்ல மனிதனாக என்னை நீ ஆக்கு. வஜஅல்லி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம் இன்பத்தை தரக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு வாரிசாக என்னையும் நீ ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். ஒரு இறை தூதர் இந்த உலகில் இறை தூதராக வாழ்கிற போது இறுதி முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னரே அல்லாஹ்விடத்தில் அவர் கோரிக்கைகள் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுபோன்று 12ஆம் அத்தியாயம் 101வது வசனம், சூரத் யூசுப் என்கிற அத்தியாயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பி ஆதைதனி மினல் முல்க் எனக்கு ஒரு அதிகாரத்தை நீ தந்தாய். எப்போது தந்தான்? அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் எல்லாம் யூசுப்பின் மீது யாக்கூப் என்கிற இறை தூதர், யாக்கூப் என்கிற யூசுப்பின் தந்தை தங்களை எல்லாம் புறக்கணித்து அவர் மீது பாசத்தை பொழிகிறார். 11 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையின் மீது பாசத்தை கொட்டுகிறார். நம்மை எல்லாம் புறக்கணிக்கிறார். இந்த யூசுப் என்கிற நம் சகோதரன் இருப்பதால் தானே இதை யாக்கூப் செய்கிறார், நம்முடைய தகப்பன் செய்கிறார். எனவே யூசுப்பை இல்லாமலாக்கிவிட்டால் இருக்கிற குழந்தைகள் மீதான அவர் பாசத்தை பொழிய வேண்டும். ஆதலால் யூசுப்பை நாம் என்ன செய்வோம்? தொலைத்து விடுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு அதற்கான வேலை செய்கிறார்கள். யூசுப் என்கிற அத்தியாயத்தில் அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படியெல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட யூசுப் கடைசியில் என்ன? அல்லாஹ் அவருக்கு ஒரு அதிகாரத்தை
ஒரு அமைச்சரவையில் அவர் ஒரு அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அதிகார மட்டத்தில் போய் என்ன அல்லாஹ் அவரை அமர வைக்கிறான். அதிகார மட்டத்தில் போய் அல்லாஹ் அவரை அமர வைக்கிறான். அப்படி அமர வைத்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்திக்கிறார், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், எனக்கு அதிகாரத்தை முல்கை நீ தந்திருக்கிறாய், வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், மட்டுமல்ல நீங்கள் நாமமும் இரவில் காண்கிற கனவுக்கான விளக்கம் அவர் ஒருவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். யார் ஒருவரால்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த விளக்கத்தை சொல்கிற வலிமையை அல்லாஹ் யூசுப் நபிக்கு வழங்கியிருக்கிறான். உலகத்தில் வேறு எந்த இறை தூதருக்கும் அதை தரவில்லை. எனவே வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், எனக்கு கனவுக்கு விளக்கம் சொல்கிற அந்த அறிவை எனக்கு நீ கற்றுத் தந்திருக்கிறாய். ஃபாத்திரி சமாவாத்தி வல் அர்த், வானங்களின் பூமியின் முன்மாதிரி என்று படைக்கக்கூடியவனே, ஃபாத்திரி சமாவாத்தி வல் அர்த், அந்த வலி ஃபித் துன்யா வல் ஆഖിറா, நீதான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீதான் எனக்கு பொறுப்பாளன் என்று சொல்லிவிட்டு தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், ஆதலால் என்ன அதிகாரம் இருந்தாலும் என்ன அறிவாற்றலை எனக்கு நீ கற்றுத்தந்தாலும் வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகனே, இந்த உலகத்திற்கும் நீ தான் பொறுப்பாளன், செத்ததற்கு பிறகு எழுப்பப்படுகிற மறு உலகத்திற்கும் நீ தான் பொறுப்பாளன். எனவே இங்கும் சரி, நான் இறந்ததற்கு பிறகு அங்கு வந்ததற்கு பிறகும் சரி, என்னை நீ நல்லோரோடு என்னை இந்த உலகில் முஸ்லிமாக மரணிக்கவை, என்னை எழுப்பியதற்கு பிறகு நல்லோருடன் என்னை சேர்த்து என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். எல்லாம் இறை தூதர்கள் செய்கிற பிரார்த்தனைகள். இறை தூதர்களுக்கு ஏன் இந்த பிரார்த்தனைகள் வேண்டி கிடக்கிறது? அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில், அல்லாஹ்வுடைய அரவணைப்பில், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்விடத்தில் இதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஏன்? கடைசி நேரத்தில் கூட மனிதன் வழிகட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, வழிதவறி போவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொண்டு நான் முஸ்லிமாக அல்லாமல் மரணிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் நாளை எழுப்பப்படுகிற போதும் அந்த நிலையில் தான் நான் எழுப்பப்படுவேன். முஸ்லிம் அல்லாதவராக நான் எழுப்பப்பட்டு விடுவேன். ஆனால் அல்லாஹ் இந்த உலகில் என்னை மரணிக்க வைக்கிற போது தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக மரணிக்கவை, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், மரணிக்க வைத்ததற்கு பிறகு நல்லோரோடு என்னை இணைத்து விடு, சேர்த்து விடு என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னோர்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து பாருங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 27ஆம் அத்தியாயம் நீங்கள் 17ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். சுலைமான் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வஹுஷிர லிசுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்ஸ் வத்தைர், சுலைமான் நபிக்காக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய படையை திரட்டுகிறான். என்ன படையை திரட்டுகிறான்? காலாட்படை, ஆயுதப்படை, கப்பல் படை, வான்படை என்று இப்போ இருக்கா இல்லையா? இப்போ நம்ம இந்தியாவில் 3 படைகள் இருக்கிறது. ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் என்ன நேவி, அடுத்து தரைப்படை என்று 3 இராணுவ படைகள் இருக்கிறது. போதாக்குறைக்கு குதிரைப்படை இருக்கிறது, யானைப்படையும் வைத்திருக்கிறார். குதிரைப்படை அப்பப்போ முர்ம ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியே வரும்போது மட்டும் இந்த பக்கம் ஒரு 100 குதிரை, இந்த பக்கம் ஒரு 100 குதிரை மட்டும் என்ன செய்ய வரும்? முர்மு என்கிற ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காக வேண்டி. அங்கே எல்லையில் சுற்றுலா பயணிகள் போனால் எவனை சுட்டுட்டு போறான்னு சொல்லி என்ன செய்வாங்க? விட்டுருவாங்க. ஆனால் அங்கே கொட்டகையில் என்ன கொண்டு போய் சேர்த்ததோ அடுத்த வருஷம் தான் என்ன செய்யும்? அந்த குதிரைப்படை வெளியே வரும். இப்படி பல படைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும். நாட்டை பாதுகாப்பதற்கென்று, அப்பாவிகளை பாதுகாப்பதற்கல்ல, ஆளுகின்றவர்களை பாதுகாப்பதற்காக, அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை பாதுகாப்பதற்காக. இது மாதிரி சுலைமான் என்ற இறை தூதரும் அவர் ஒரு அரசராக இருந்தார். அவர் இறை தூதர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஆட்சியாளர். அவருக்கு அல்லாஹ் என்னென்ன படைகளை வழங்கியிருந்தான்? வஹுஷிர லிசுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி, ஜின் படை அவருக்கு உண்டு.
ஜின்கள் படை அவருக்கு உண்டு. ஜின்களை நீங்களும் பார்க்க முடியாது, நான் பார்க்க முடியாது. ஆனால் சுலைமான் நபி என்ன செய்வார்? அவர் பார்ப்பார். அவர் சொன்னால் என்ன? எழுந்திருக்கணும், போனால் போகணும், வானா வரணும். அந்த மாதிரி அவருடைய கட்டுப்பாட்டில் ஜின்கள் செயல்பட்டன. அந்த ஜின்களும் அணிவகுத்து நின்றன. ஹுஸிர் அலி சுலைமான மினல் ஜின் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்? வல் இன்ஸ், மனிதர்களுடைய அந்த காலாட்படை இராணுவம் அதுவும் அணிவகுத்து நின்றன. ஒத்தைர், ஜின்கள் மனிதர்கள், இதையும் தாண்டி பறவைகள் படை, பறக்கின்ற பறவைகள் இருக்கா இல்லையா, இந்த பறவைகளுடைய படையும் அணிவகுத்து நிற்கின்றன. அது என்ன பறவைகள்? எது அவருடைய அரசாட்சியை எதிராக செயல்படுகின்றதோ அவற்றை எந்த படையால் அதை தடுத்து நிறுத்த முடியுமோ, அதற்கு துணை நிற்கக்கூடிய பறவைகள் எதுவோ அந்த படையை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தார். அப்போ பறவைகளுடைய படையை அல்லாஹ் அணிவகுத்து நிற்க வைத்தான். ஃபஹும் யூஸஊன், எல்லாம் என்ன செய்றாங்க? அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்ல், அப்போ இந்த படைகள் சூழ, ஜின்கள் படை, ஆண்கள் மனிதர்கள் படை, பறவைகள் படை எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு முன்னாலே அரசர் மாமன்னர் சுலைமான் அவர் அணிவகுத்து போகிறார். அவர் தலைமையின் இந்த படைகள் எல்லாம் என்ன பின்னால் அணிவகுத்து செல்கின்றன. அப்படி போகிற போது ஹத்தா இதா அத்தௌ வாதின் நம்ல் அலா வாதின் நம்ல், ஆங்காங்கே எறும்புகளுடைய புற்றுக்கள் இருக்குமா இல்லையா, அந்த புற்றுக்களில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எறும்புகள் அவைகள் பேசுகின்றன. காலத்து நம்லா யா ஐயுஹன் நம், அதில் ஒரு எறும்பு பேசுகிறது. ஓ எறும்பு கூட்டமே, எப்படி பேசுகிறது? ஓ எறும்பு கூட்டமே, யா ஐயுஹன் நம்லா, ஓ எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்க புத்துக்குள்ள போய் நுழைஞ்சிருங்கோ, யாரும் வெளியே வராதிங்கோ என்று ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. தகவல் தொழில்நுட்பம் இப்போ என்ன எங்கேயோ உள்ளது, நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? இப்படி மேலே கீழே பிசுக்கி தள்ளி என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். சுலைமான் நபியுடைய காலத்திலே இந்த தகவல் தொழில்நுட்பம் எறும்புகளுக்குள் இருந்திருக்கிறது. ஒரு எறும்பு சத்தமிட்டு சொல்கிறது, மொத்த எறும்பு கூட்டமும் அவைகளுடைய புற்றுக்குள் போய் புகுந்து கொண்டன. போய் உள்ள போய் நுழைஞ்சிருங்க. ஏன்? லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு, சுலைமானும் அவருடைய படைகளும், ஜின்கள் படை, மனிதர்கள் படை, பறவைகள் படை எல்லாம் அணிவகுத்து வருகிறது. சுலைமானும் வருகிறார். அப்படி வருகிற போது நீங்கள்லாம் இருப்பது அவர்கள் கண்களுக்கு தெரியாது. ஆங்காங்கே நீங்கள் புற்றுக்களில் மொத்தமாக நீங்கள் அணிதிரண்டிருப்பீர்கள். அவர்கள் எல்லாம் முன்னோயை பார்த்துத்தான் நினைச்சுவார்கள், எதிரியை பார்த்துத்தான் அவர்கள் செல்வார்கள். எனவே அவர்களுடைய கால்களில் அடிபட்டு என்ன நீங்கள் நசுங்கி பிசிங்கி செத்து போயிருவீங்க, போங்க புத்துக்குள் என்று ஒரு எறும்பு தகவலை பாஸ் பண்ணுகிறது. அது எப்படி எறும்பு தகவலை பாஸ் பண்ணும்? எறும்பு இந்த மழை காலத்தில் போகும்போது நீங்களே பார்ப்பீங்க, ஒரு எறும்பு அங்கேருந்து வரும், இங்கேருந்து 100 எறும்பு போகும். ஒவ்வொரு எறும்பையும் அந்த எறும்பு என்ன செய்யும்? அப்படியே தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டே போகும். அது என்ன? அது தகவலை கடத்துகிறது. இந்த இடத்துல புத்து இருக்கு, இந்த இடத்துல கொண்டு நீ தேடிய இறையை கொண்டு போய் வை என்று சொல்லி ஒவ்வொரு எறும்புக்கா தகவலை அது பரிமாறி அத்தனை எறும்புகளும் சாரையாக அணியாக தான் திரட்டிய அந்த உணவை கொண்டு போய் அந்த புத்தில் வைப்பதை நாம் பார்க்கிறோம். இது அவைகளுக்குள் பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழி சுலைமான் நபிக்கு தெரியும். எறும்புகள் தங்களுக்குள் பேசுகிற அந்த மொழி சுலைமான் நபிக்கு தெரியும். அப்ப இப்படி ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சொன்னவுடன், எல்லாரும் போய் ஒழிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னவுடன், ஃபஹும் லா யஷ்உரூன், அதற்கு பிறகு ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها சுப்ஹானல்லாஹ், இது சுலைமான் நபியின் காதில் விழுந்து விட்டது. எறும்புகள் பேசிக்கொள்வது சுலைமான் நபியுடைய காதில் விழுந்து விட்டது. அவர் அப்படியே சிரிக்கின்றார். ஃபதபஸ்ஸம ضاحكا, புன்முறுவலாக அவர் சிரித்தார். ஐயையோ, இந்த வாயில்லாத ஜீவன், என்ன மூச்சு காத்துக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாத இந்த எறும்புகள், நாம் அதை மிதிச்சு கொன்றுவோன்னு சொல்லி எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக தன் இனத்தை அது காத்துக்கொள்கிறது என்று அவர் புரிந்து கொண்டு அவர் சிரிக்கிறார். அவர் தலைமையில் படையெடுத்து சென்று ஜின்களோ மனிதர்களோ யார் மீது என்ன செய்யவில்லை,
கண்டுகொள்ளவில்லை. ஏன் அவங்களுக்கெல்லாம் விளங்காது? அல்லாஹ் இந்த ஆற்றலை சுலைமான் நபிக்கு மட்டும்தான் வழங்கியிருந்தான். பறவைகள் பேசுகிற மொழியை புரிந்து கொள்கிற ஆற்றல், ஊர்வினங்கள் பேசுகிற மொழியை புரிந்து கொள்கிற ஆற்றல், ஜின்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல், அத்தனையும் ஒட்டுமொத்தமாக சுலைமான் நபிக்குத்தான் அல்லாஹ் வழங்கியிருந்தான். ஆதலால் சுலைமான் நபி என்ன செய்தார்? ஃபதவஸ்ஸம ضاحكا من قولها. பிறகு சுலைமான் நபி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார், ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய அன் அமல ஸாலிஹன் தர்லாஹு வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன். சுலைமான் நபி சொல்கிறார், இறைவா, அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதை, எனக்கு நீ வழங்கிய அந்த அருளுக்கும் என் பெற்றோர்களுக்கு நீ வழங்கிய அருளுக்கும். சுலைமான் நபியுடைய பெற்றோர் யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ என்னுடைய பெற்றோருக்கு வழங்கிய அருளுக்கும் நான் உனக்கு நன்றி பாராட்டுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று அவர் கேட்கிறார். நல்ல செயல்களை நான் செய்வதற்கும் எனக்கு நீ அருள்வாளிப்பாயாக. நல்ல செயல் என்றால் தரலாகு, எந்த செயலை நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த நல்லதை செய்வதற்கும் எனக்கு அருள்வாளிப்பாயாக. வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன். உன்னுடைய அருளால் உன்னுடைய நல்லடியார்களோடு என்னையும் சேர்த்திடு என்று பிரார்த்திக்கிறார். ஏன்? அதிகாரம் வருகிற போது, வசதி வாய்ப்பு வருகிற போது ஆணவம் தான் ஒரு மனிதனுக்கு தலைக்கேறும். பாத்தியா, நேற்று வரை என்ன, அதாவது ரயில் நிலையத்தில் டீபாயாக இருந்தவன் இன்றைக்கு உச்சாணி கொம்பிலே அமர்ந்ததற்கு பிறகு தனக்கு கீழ் இருக்கிறவரை பார்ப்பதற்கே வக்கில்லாதவனாக இருக்கிறான். பத்திரிகையாளர்கள் சந்தித்து அவர்கள் எதிர்வைக்கிற கேள்வியை சந்திப்பதற்கு துணிவில்லாதவனாக இருக்கிறான். ஏன்? நாம் எங்கு போய் உட்கார வேண்டுமோ அங்கு உட்கார்ந்தாகிவிட்டது. இனி யாரை பார்க்க வேண்டும்? இனி மன் கி பாத் குரங்கு மொழியில தான் என்ன செய்யணும், பேச வேண்டும் என்கிற அந்த ஆணவம் அதிகாரத்திற்கு வருகிற போது எல்லோருக்கும் என்ன தலைக்கேற ஆரம்பித்து விடும். அந்த அதிகார மமதை எனக்கும் வந்து நானும் சீரழிந்து சின்ன பின்னமாக போய் இந்த உலகத்தில் இறந்து போகிற போது ஒன்றுமில்லாதவனாக, கேட்பாரற்றவனாக, கெட்டவனாக நான் இறந்து போய்விடக் கூடாது. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஅத்கில்னி ஃபி ரஹ்மதிக. அல்லாஹ்வே, உன்னுடைய பேரருளால் ஃபி இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களோடு என்னையும் நீ உள்ளே நுழைத்திடு. அந்த பட்டியலில் என்னை உள்ள கொண்டு சேர்த்துரு. யார் கேட்கிறா? சுலைமான் நபி கேட்கிறார். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு இறை தூதர்களுடைய அந்த வாழ்க்கையும் நீங்கள் புரட்டி பார்த்தால் அதில் நமக்கு ஒன்று புரிய வரும். இறுதி முடிவு எப்படி இருக்க வேண்டும், மறுமை நமக்கு எப்படி இருக்கும், அதற்கு முன்னுதாரணமாக இந்த களம், இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த களம், இந்த பரிசோதனை கூடம் நமக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இங்கு நம்முடைய மரணம் நல்ல மரணமாக, முஸ்லிமான நிலையில் மரணிக்கின்ற வாய்ப்பாக நமக்கு அமையும் பட்சத்தில் மறுமை நமக்கு வெற்றிகரமாக இருக்கும். அது எப்போது அமையும்? எந்த சந்தர்ப்பத்தில் அமையும்? நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், நம்முடைய நடத்தை அத்தனையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தந்த அடிப்படையில் இருக்கிற போது அந்த இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள வேண்டும். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி, யூசுப் நபி, சுலைமான் நபி என்று முன் வாழ்ந்த இறை தூதர்களை குர்ஆனின் வழியாக நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹுடைய தூதர் அந்த வழித்தோன்றலில், இறை தூதர்களுடைய வழித்தோன்றலில் வந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு புகாரியில் 4437வது ஹதீஸை இங்கு நாம் முன்னுதாரணமாக கொள்ளலாம்.
ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸஹீஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிற போது, இந்த உலகத்தில் வாழ்கிற போது, நோய்வாய்ப்பட்டிருக்கிற போதல்ல, நல்ல உடல்நிலையில் இருக்கிற போதே அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்களாம், அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு கொண்டிருப்பார்களாம். எப்படி முறையிடுவார்கள், ஏன் முறையிடுவார்கள் என்றால், நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னஹு லம் யுக்பல் நபியுன் கத்துன் ஹத்தா யரா மக்அதஹு மினல் ஜன்னah சும்ம யுஹய்யிஹா அவ் யுஹய்யரு அவ் யுஹய்யர. நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்ன சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த இறை தூதர்கள் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னர் ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு எங்கு போய் சேருவார்கள் சொர்க்கத்தில் என்பதை குறித்து அல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் காட்டுவானாம். எல்லா இறை தூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்தில் நீங்கள் எந்த இடத்துல போய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் காட்டுவானாம். அப்படி காட்டுகிற போது அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போக போகின்றீர்களா, இல்லை இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்களா என்று அல்லாஹ் என்ன செய்வான், நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு சாய்ஸை, தேர்வு செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தை அல்லாஹ் இறை தூதர்களுக்கு வழங்குவான். வழங்கியதற்கு பிறகுதான் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான். எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து, இந்த உலகில் வாழ்வதை தேர்ந்தெடுத்தால் அல்லாஹ் விட்டுருவான். இல்லை, சொர்க்கம் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது, நாம் அங்கேயே போய்விடுவோம் என்ற முடிவுக்கு வந்தால் அல்லாஹ் அவர்களை மரணிக்க வைத்து விடுவான். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது புகாரியில் 4437வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது இறை தூதர்களுடைய நிலையை குறித்து நபி அவர்கள் சொன்னது. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முன்னர் சொல்லி இருந்ததை ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இப்போ இந்த செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வர, கொஞ்சம் உள்ள தள்ளி உட்காருங்க, உள்ள தள்ளி உட்காருங்க, பின்னால் இடமெல்லாம் நிற்கிறான், உள்ள தள்ளிவாங்க. இந்த செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிற போது முன்னர் சொன்னதையும் சேர்த்து ஆயிஷா நாயகி என்ன செய்றாங்க, சொல்லிக்காங்க, உள்ள தள்ளிவாங்க, உள்ள தள்ளிவாங்க, உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காரு. முன்னர் சொன்னதையும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறார்கள், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபலம்மஸ்தகா வஹதரஹுல் கபுல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் நெருங்குகிறது, அதற்கான சங்கடங்கள் அவர்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது. நபி அவர்களுக்கு மரணிப்பதற்கான சங்கடங்கள், நோயின் தாக்கம் அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. வஹதரஹுல் கபுல், அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது. இந்த நேரத்தில் வரசுஹு அலா ஃபஹ்தி ஆயிஷா ஊஷி அலைஹி, அல்லாஹ்வுடைய தூதரின் தலை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தொடையின் மீது மயக்கமுற்ற நிலையில் இருந்தது. நபி அவர்கள் மயக்கமுற்று தலையை ஆயிஷாவுடைய தொடையில் வைத்து படுத்திருக்கின்றார்கள். ஆயிஷா யார், நபியுடைய மனைவி. அப்போ மயக்கமுற்று நபி அவர்கள் அந்த நோயினுடைய தாக்கத்தால் மயங்கிய நிலையில் ஆயிஷாவுடைய தொடையில் தலையை வைத்து அவர்கள் மயங்கி கிடக்கின்றார்கள். ஃபலம்மா அஃபாக ஷஹஸ பஸருஹு நஹ்வ ஸக்ஃபில் பைத், அந்த மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு அவர்களுடைய பார்வை அந்த எந்த வீட்டில் ஆயிஷாவுடைய தொடையில் படுத்து கிடந்தார்களோ அந்த வீட்டினுடைய கூரையை பார்த்து நிலைகுத்தி இருந்தது. மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு பார்வை இங்கு நோக்கி இருக்கிறது. ஒரே பார்வையாக பார்க்கிறார்கள், இங்கும் அங்குமாக பார்க்கவில்லை, நேருக்கு நேராக அந்த கூரையை பார்க்கிறார்கள், நேருக்கு நேராக அந்த ரூஃபை பார்க்கிறாங்க, நிலைகுத்தி இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம பிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹ்வே பிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹ்வே என்னை உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து விடு, உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து விடு. அல்லாஹும்ம பிர் ரஃபீக்கில் ஆலா,
உயர்ந்த நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள், அவர்களெல்லாம் எனக்கு முன்னே இறந்து போயிருக்கிறார்கள், அவர்களோடு என்னையும் சேர்த்துவிடு என்று மயக்கம் தெளிந்து நிலைகுத்திய அந்த பார்வை வந்ததற்கு பிறகு அவர்கள் இந்த வார்த்தையைத்தான் அவர்கள் முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். அல்லாம பிர் ரஃபீக்கல் ஆலா, அல்லாம பிர் ரஃபீக்கல் ஆலா என்று முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். ஃபகுல்து இதெல்லாம் யுஜாவிசுனா, அப்போது நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன். யார்? ஆயிஷா நாய் சொல்கிறார்கள், இனி அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை கடந்து போகப் போகிறார்கள், இனி அவர்கள் இங்கு இருக்கப் போவதில்லை, அவர்களுக்கு நேரம் நெருங்கிவிட்டது என்று ஃபஅரஃப்து அன்னஹு ஹதீஸஹு அல்லதி கான யுஹதிஸுனா வஹுவ ஸஹீஹ். அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிற போது என்ன சொன்னார்கள்? எந்த இறை தூதருடைய உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு முன்னர் அவர்கள் சொர்க்கத்தில் எந்த இடத்திற்கு போய் சேர்வார்களோ அல்லாஹ் அதை காட்டுவான். அதை தேர்ந்தெடுக்க போகிறார்களா, இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போகிறார்களா என்கிற அந்த விருப்பத்தை அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் காட்டுவான். அப்படி காட்டித்தான் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அதை இப்போது இங்கு நான் நினைத்து பார்க்கிறேன். நபி அவர்களுடைய இந்த வார்த்தை, அல்லாம பிர் ரஃபீக்கல் ஆலா என்று சொல்கிற இந்த வார்த்தை, இனி நம்மை விட்டு அவர்கள் போகப் போகிறார்கள், அந்த சொர்க்கத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன் என்று ஆயிஷா நாய் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியில் 4437 இருக்கிறது. இதை ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல நட்புக்கு இலக்கணமாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அது நீண்ட நெடிய செய்தி, அது புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், அதாவது கஸ்தூரியை விற்கின்ற வியாபாரி, கஸ்தூரியை விற்கின்ற வியாபாரியோடு ஒருவன் நட்பு கொண்டால், ஒன்று கஸ்தூரியை காசு கொடுத்து வாங்குவான், அல்லது கஸ்தூரியுடைய வாடை அவனுடைய மேனியிலும் என்ன செய்யும்? மோந்து பார்த்தோன்னே இங்கே மேலே அந்த வாடை அடிக்கும். கஸ்தூரி வச்சிருக்கிறவன் நண்பன், கூட போகிற இவனுக்கு அந்த கஸ்தூரி வாடை என்ன செய்யும்? மேலே அடிக்க ஆரம்பிச்சிடும். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதை போல, பூவுக்குத்தான் வாசனை, நாருக்கு வாசனை இல்லை. ஆனால் அந்த நாரில் பூவை தொடுத்தால் நாரும் சேர்ந்து என்ன செய்யும்? மணக்கும். பூவோடு சேர்ந்து நார் மணப்பதைப் போல நல்ல நண்பனோடு சேர்ந்தால் இவனது வாழ்வும் சிறக்கும், நல்ல மணக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லப்பட்டறையில் இருக்கின்றவன் என்று சொல்கிறார்கள். கொல்லப்பட்டறையில் இருக்கிறவனோடு ஒருவன் நட்பு கொண்டால் என்ன நடக்கும்? அவன் பூணு காற்றை அழுத்தி அவன் துருப்பிடித்த இரும்பை உருக்கி அதை தட்டி தட்டி அடித்து அடித்து அதை செப்பனிட்டு தான் விரும்புகிற ஆயுதத்தை அவன் உருவாக்குகிற போது, வடிவமைக்கிற போது அங்கே என்ன நடக்கும்? பூணு ஊதும் போது அதிலிருந்து தீப்பொறி கிளம்பும். அவன் பக்கத்தில் உட்கார்ந்தா ஒன்று இவன் துணியில் பட்டு துணியும் சேர்ந்து எரியும், இவனும் சேர்ந்து எரிந்து நாசமாக போவான், அல்லது அந்த இரும்பின் வாடை இவன் மீது தெரியும். இது கெட்ட நண்பனுக்கு உதாரணம். கொல்லப்பட்டறையில் இருக்கிறவன் கெட்ட நண்பனுக்கும், நல்ல நண்பனுக்கு கஸ்தூரி வியாபாரியும் உதாரணம் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப என்று சொன்னார்கள். என்னை எடை போட வேண்டும் என்று சொன்னால் நான் யாரோடு நட்பு கொள்கிறேன் என்பதை பொறுத்து, உங்களை எடை போட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாரோடு நட்பு கொள்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்போ ஒரு நட்பு என்பது நல்லோர்களோடு இருக்க வேண்டும், நல்ல நண்பர்களோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய பேச்சு நல்லதாக இருக்கும், நம்முடைய நடவடிக்கை நல்லதாக இருக்கும், நம்முடைய சிந்தனை நல்லதாக இருக்கும். நல்லா தான் இருந்திருப்பான், 12 வரைக்கும் படிச்சிருப்பான், படிப்பு வரல, அடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, எங்கேயாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு விட்டோன்னு வைங்க, ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவன் பேசுகிற பேச்சை கேட்டுக்கின்னு வைங்க, காதை பொத்தி கொள்ள வேண்டும். ஏன்? அந்த பட்டறையில் அந்த ஒர்க் ஷாப்பில் பேசுகிறவன் பேச்சு இவன் அப்படியே வாந்தி எடுப்பான். இதுதான் நல்ல நட்புக்கும் கெட்ட நட்புக்கும் உதாரணம் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அந்த நல்ல நட்பு ஒரு மனிதனை பண்படுத்துகிறது.
இந்த உலகில் வாழ்கிற போது முஸ்லீமாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்போதே நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்காலத்திற்கு சிறந்தது, இறுதி முடிவுக்கும் அது துணை நிற்கும் என்று இறை தூதர்களுடைய வழிகாட்டுதலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நடவடிக்கையும் நமக்கு உணர்த்துகின்றன. புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிட வேண்டும் என்று கேட்டு, வர இருக்கிற ஹஜ்ஜு பெருநாளில் குர்பானி கொடுக்க கடமைப்பட்டவர்கள் கூட்டாக மாட்டிலும் பங்கு சேர்ந்து கொடுக்கலாம், ஆட்டையும் தனியாக ஒரு குடும்பத்திற்கு குர்பானியாக கொடுக்கலாம். மாட்டில் பங்கு சேர்ந்து குர்பானி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ஒரு மாட்டில் பங்கு தொகை 4000 ரூபாயை செலுத்தி முன்னரே உங்களுடைய பெயரை பதிவு செய்து அதற்கான ஆதரவுகளை பெற்று இந்த குர்பானியை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்க வேண்டுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.